உஸ்மான் அலி கான் அவங்க கேப்டன் வந்து எடுத்த உடனே அவர் பாலை கொண்டு வந்துட்டு பவுலிங் போட்டு அபிஷேக் சர்மாவை பிளான் பண்ணி எடுத்தது அப்படின்றது வந்துட்டு இட் வாஸ் a குட் மூவ் இல்லையா சார்? குட் மூவ் தான். ஸ்பின்னர்ஸை பேக் பண்ணதும் குட் மூவ். ஆப்கானிஸ்தான் தைரியமா ஆடுவாங்க 4 ஸ்பின்னர் வச்சு வேர்ல்ட் கப்ல, ஓடிஐ வேர்ல்ட் கப்ல. இந்த மூவ்லாம் ரைட்டு. பட் உங்களுக்கு என்ன வந்து டார்கெட் பிரஷர்ல நீங்க எப்படி ஆடுவீங்கன்ற அறிவே இல்லாம டாஸ் ஜெயிச்சுட்டு யாராவது ஃபீல்டிங் போவாங்களா? நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் நேற்று வீடியோல, டார்கெட் பிரஷர் அவங்களால தாங்கவே முடியாது. இன்னைக்கு நியூஸ் சேனல்ல கேட்டாங்க, ஜனம் டிவிக்கு அதே தான் சொன்னேன், 160 போடணும், அவங்களால அடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவங்க டார்கெட் பிரஷர் ஏன்னு சொல்றேன். பேக் பண்றீங்க ஸ்பின்னர்ஸை வச்சு, நீங்க பேக் பண்றீங்க. எதிர் டீம்ல உங்களுக்கு ஸ்பின்னர்ல பாதி 3 ஸ்பின்னர் தான் இருக்கான் யார் இந்தியாவில். ஆனா நீங்க அவுட் ஆனது மீடியம் பேஸ் இருக்கு முதல் 3 விக்கெட். பாத்தீங்களா அவ்வளவு பிரஷர். நான் சுத்துவேன், பிச்சை பத்தி கவலைப்பட மாட்டேன். முதல் பால்ல சுத்த எப்படி போடும், ஹர்திக் பியூட்டிஃபுல்லா போடுறாரு இந்த மாதிரி பிச்சஸ்ல. அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணவே முடியாது அவங்களால. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி தெய்வாகீனமா இங்கே ஒரு 150 வச்சிருந்தா தேவிட மேட மேட்சோட ஃபேட் சேசிங்ல சீரியஸ் வச்சனா. நீங்க ஒரு 170 பிளஸ்லாம் கொடுத்துட்டு அதுவும் இந்தியன் டீம் நீங்க ஜென்மத்தை அடிக்க முடியும். வருண், அதுவும் எனக்கு புரியாத விஷயம் அதுல, வருண் சக்கரவர்த்தி அவனால இந்த பிச்சில் ஆடவே முடியாது. இவர் இஷ்டத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துன்னு வருண் சக்கரவர்த்தி என்ன கோபம் தெரியல, ஏதோ ஆர்குமெண்ட் ஏதோ எடுத்துருக்கு போடுறது. அண்டு அவரு கொடுக்கல, உம்ராவோட ஓவர்ஸையும் கொடுக்காம இந்த ரிங்கு சிங் அம்பையர் நீங்க போடுறீங்களா, ஏன் நீ போடுறீங்க, கிரௌட்ல இருந்து 2 பேரை போட வைக்கிறது, இது அரகன்ஸ். இது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நீங்க அவங்கள போட்டு கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு 90s டபுள் டிஜிட்ல ஆல் அவுட் எடுத்தா என்ன பெருமை, அதை விட்டுட்டு 100 தாண்ட விடுறீங்க பைத்தியம் மாதிரி. திலக் வர்மா எல்லாரையும் போட விட்டுறீங்க. என்னதான் ஐடியா எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் க்ளோவை போட்டு நிஷாந்த் கிருஷ்ணன் ஒரு கையில க்ளோவோட ஒரு கை வெறும் கையோட போடுறியா போலிங்னு இந்த திமிரன் தோணல. எதுக்கு இது பண்ணுது, போட்டு சுற்றுவோம்னா லைனா 63 மாதிரி போயின்னு இருக்காங்க. அப்ப போய் 2 4 கொடுத்துருக்கீங்க தேவையில்லாம நிறைய போலி கொடுத்து. ரொம்ப ரொம்ப பேட் ஆட்டிடியூடு. நீங்க போட்டு மெரிக்கணும். உங்களை பார்த்தா அடுத்த டீம் பை பண்ணணுன்றச்சு எப்படிதான் கொடுப்பீங்க கட்சியில. கடைசியில தெரிஞ்சா மடியிலப்பா அவங்களோட அப்படின்ற ஒரு ஹோப் எது கொடுக்குறீங்க எனக்கு புரியல. திலக் வர்மா ஒரு நல்ல ஃபீல்டரு, இன்னைக்கு ஒரு கையில பால நிக்க மாட்டேன் கேட்ச் ஆச்சரியமா இருக்கு. குல்தீப் ஒரு கேட்ச் விடுறாரு, என்ன பாத்தீங்களா ஃபீல்டிங்க கட்சியில. ஸோ மேட்ச் கையில இருக்கு, கான்பிடன்ஸ் செட் ஆனா எப்படி வேணா கிரிக்கெட் ஆடுங்க. வெரி வெரி பேட் ஹாரபிள் கிரிக்கெட் கட்சியில இருந்தது.